ஹலோ எவ்ரிவன். மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட ஃப்யூச்சர் வந்து வில்லேஜஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒய் வில்லேஜஸில் தான் இந்தியாவோட ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரீசன் இல்லாமல் இருக்காது. பிகாஸ் ஒன்லி இந்த வில்லேஜஸ் நீங்கள் வந்து பீஸ், ஸ்ட்ரெங்க், ஒரு யூனிட்டி இது எல்லாமே பார்க்க முடியும். ஈவன் ஒரு ட்ரீஸை பார்க்கும் போதும் சரி, அங்கே இருக்க அந்த நேச்சுரல் சினாரியோஸை பார்க்கும் போதும் சரி, when you feel so low, அப்போ வந்து அந்த ஹோல் சினாரியோமே நமக்கு வந்து you're not alone, நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டுகெதர்னஸ், அந்த ஒரு யூனிட்டி, அந்த ஒரு பீஸ் வந்து சிட்டியில் எவ்வளோ லாவிஷாக நம்ம இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இங்கே இருக்க அந்த நேச்சுரலான அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அது வந்து சிட்டிஸில் வாழ்ந்தபோது நமக்கு அது கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அதுதான் உண்மை. அண்ட் வெரி ஃபியூ ஒர்க்ஸாக வந்து வில்லேஜட்டிக் செட்டிங்கில் வந்து எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் எல்லாமே வந்து அந்த வில்லேஜ் ஃபீலை கொடுக்குதா அப்படின்னா இல்லை. பிகாஸ் ஒரு பாரதி ராஜாவோட மூவி நம்ம பார்க்கும்போது அந்த ட்ரூ வில்லேஜட்டிக் அந்த ஒரு ஸ்மெல், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த மண் வாசனையாக இருக்கட்டும், அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த அவரோட ஸ்டோரிஸில். அதே மாதிரி யார் ஒருத்தர் வந்து அந்த வில்லேஜில் இருந்து வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த வில்லேஜை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத அவங்க சொல்லும் போது இல் பி ஸோ கிரேட். ஸோ நான் ரீசெண்டாக வந்து ஒரு கவிதை தொகுப்பு படித்தேன். செல்வண்டு முனைவர் முத்துலக்ஷ்மி அவர்கள் எழுதினது. இன்னும் அது படித்ததுக்கப்புறம் ஐ பிகம் ஸோ இம்மர்ஸ்ட் இன்டு இட். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு கவிதை தொகுப்பது. அதில் எல்லாமே இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு நம்ம வில்லேஜில் பார்க்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்குன்னே இருக்கக்கூடிய யுனீக்கான விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் எழுதியிருக்காங்க. இது வந்து அவங்களோட பொண்ணு தீபிகா லிட்டில் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து ஒரு போட்ரி, அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு முனைவர் முத்துலக்ஷ்மி அவர்கள் சில்வண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பை உருவாக்கியிருக்காங்க. இன்னும் அது தமிழில் வந்து அந்த கவிதையை படிக்கும்போது you'll get a different feel, you know. நீங்கள் வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளே போவீங்க. அவங்களோட அந்த ஒவ்வொரு போட்ரியை படிக்கும் போதுமே இன்னும் ஒரு mid-40s இருக்கவங்க வந்து இந்த போட்ரியை வந்து ட்ரூலி they'll understand it. பிகாஸ் அவங்க வந்து அந்த வேர்ல்டில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருந்தவங்க. அவங்களுக்கு வந்து அந்த வில்லேஜட்டிக் ஃபீல் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரியும். அந்த அவங்களோட அந்த வில்லேஜட்டிக் வேர்ட்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த திரு நிர்மல் அவர்களோட ஓவியமாக இருக்கட்டும், இது ரெண்டும் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் காம்போ. இது வந்து என்ன சொல்கிறது, இட் ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா பியூட்டி டு த போம். அண்ட் இதில் வர டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாவே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். உண்மையாலுமே வில்லேஜுக்குன்னே ஒரு டிஃப்ரெண்ட் யுனீக்னஸ் இருக்கும். வில்லேஜுக்குன்னே வந்து எதெல்லாம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கோ அது அத்தனையுமே வந்து தன்னுடைய பருவகால நினைவுகள் அது எல்லாத்தையுமே சொன்ன மாதிரி இருக்கும். யூல்னோ நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கே தெரியும், நீங்களே வந்து அந்த உலகத்துக்குள்ளே போவீங்க. யூல் ரெமினைஸ் அபவுட் யோர் ஓன் பாஸ்ட். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திரும்ப உங்களை வந்து அந்த பாஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கான ஆப்சல்யூட் கம்ப்ளீட்டான ஒரு எமோஷ்னல் பேக்கேஜ் உள்ள ஒரு போட்ரி. இதில் வந்து வேரியஸான யூனிக் ரைட்டர்ஸ் இருக்குது. நம்ம வில்லேஜுக்குனே ஒரு குளம், எங்கள் ஊர் குளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கதை பார்த்துன்னே நீங்கள் வந்து உங்கள் ஊர் குளம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் அங்கே என்னென்னலாம் பண்ணீங்க, அந்த வார்த்தையை படிக்கும் போதே யூல் கோ தேர். அதே மாதிரி மல்லிகைப்பூ விற்கிற அக்கா, இட்லி கடை ஆயா, காது குத்துற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வயசில் பட்டம் விடுவோம் அதை பற்றின கவிதையாக இருக்கட்டும், வில்லேஜுக்குனே ஒரு அந்த விவசாயமாக இருக்கட்டும், அழகான பல்லாங்குழி ஆட்டமாக இருக்கட்டும், விறகு வைக்கிறவங்க, விறகு எடுக்கிறவங்க, இது மாதிரியான ஒரு ட்ரூலி யூனோ சச் அன் அமேசிங்கான டைட்டில்ஸோட அதை படிக்கும்போது யூல் கோ தேர். அண்ட் அதே மாதிரி அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான அதில் ஒரு வரி இருக்குது. யூனோ தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் ஆல்சோ. மண்ணை அரிசியாக்கியும் கோலப்பொடியை பாலாக்கி செங்கத்துள் மசாலாவாம் சமைத்து உண்டு விளையாடினோம், அப்போது அறியவில்லை வாழ்நாள் முழுதும் இதைத்தான் செய்வோம் என்று. வில்லேஜில் வந்து அப்போது நம்ம வந்து சமையல் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸ் யூஸ்வலாக வந்து 4-5 மெம்பர்ஸ் சேர்ந்து வந்து விளையாடும் போது நம்ம வந்து ஏதாவது ஒரு தேங்காய் தொட்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு பாத்திரமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சமையல் செய்கிற மாதிரி விளையாடுவோம். பட் they'll நாட் நோ அவங்களுக்கு ஃப்யூச்சர் அதுதான் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது இப்போ இருக்க இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், வில்லேஜில் வாழ்ந்த கேர்ள்ஸாக இருக்கட்டும், they'll truly understand this scenarios.
அதே மாதிரி அடுத்தது ஒன்று, வில்லேஜுக்குனே உரிய லாங் ஹேர் ஸ்டைல். இப்போ நம்ம சிட்டியில் வந்து அவ்வளோலாம் வளர்க்க முடியாது, நம்ம பாதியாக கட் பண்ணிக்கிறோம் ஹேர் ஸ்டைலில். பட் அப்போ வந்து அம்மா எண்ணெய் வச்சு தலை சீவிட்டு அந்த கடந்த கால நினைவுகள். இப்போ பார்த்தீங்கன்னா, பேதைக்கு அடங்காவிடின் அடப்போ மயிரெனவே வெட்டிடும் நிகழ்காலம் அறியாது நீல் கூந்தலே நேர்த்தி என்ற அம்மாவின் பராமரிப்பை. இது படிக்கும்போது யூனோ ஐ ஃபீல் சம்திங் ஒரு 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 ஹாப்பி டியர்ஸ். இதை பற்றி சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கே கூட ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட் ஆக்சுவலி. அதே மாதிரி வில்லேஜுக்கே உரிய இந்த குடுகுடுப்புக்காரங்க. நைட்டுன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். அவங்க வந்து என்னதான் இருந்தாலுமே சின்ன குழந்தைங்களுக்கு அவங்கள பார்த்துனா ஒரு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். அது ஒரு அழகான ஒரு வரி இருக்குதுல. முடிந்து கட்டிய தோல்பையும் இடப்புறம் தொங்க வழக்கையில் குடுகுடு 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 ஜக்கம்மா வந்திருக்கா ஜக்கம்மா வந்திருக்கா, தூங்கவில்லை அவ்வொழியால் இன்னும் கூட நினைக்கையிலே நெஞ்செல்லாம் வீதி கொள்ளும். இது எக்ஸாக்ட்லி அது வந்து அந்த சவுண்ட் அது எப்படி இருக்கும், அவங்க வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த டைமில். நம்ம நைட் ஃபுல்லாக அதை நினச்சிட்டு தூங்கியிருக்கவே மாட்டோம். இதெல்லாம் சொல்லும்போது ஈவன் வில்லேஜில் இல்லாதவங்க கூட இதை படிக்கும்போது வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு வில்லேஜில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கூட சொல்ல முடியுமா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒருவேளை நம்ம வில்லேஜில் வந்து இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு they feel so happy. அதுவும் இல்லாமல் ஸ்டில் வில்லேஜில் வாழ்ந்தவங்களுக்கு இது வந்து ஒரு பியூர் டெடிக்கேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே வந்து ஒன்ஸ் அகெயின் அவங்களோட பாஸ்ட் மெமரிஸை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஈவன் இப்போ வந்து அவங்க சிட்டிஸ்லேயோ டவுன்ஸ்க்கோ போயிருந்தா கூட அவங்களோட பாஸ்ட் ஃபீலிங்ஸ், அவங்க அம்மா அப்பா அந்த விவசாயம் பண்ண இடம், பட்டம் விட்ட நினைவுகள், அது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள அங்கங்கே அப்பப்போ வந்து அது துள்ளி எழும். ஸ்டிர் அப் தேர் மெமரிஸ், அந்த பாஸ்ட் மெமரிஸ் வந்து ஸ்டிர் அப் பண்ணும். அண்ட் இதில் வந்து மற்ற எந்த கவிதைகளையும் படிக்கக்கூடாது நான். ஸோ ஒரே ஒரு கவிதை மட்டும் படிக்கிறதுக்கு வந்து நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். சொர்க்கம் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து a beautiful poetry. கொண்டை சேவல் கண் காய்த்து கோழியினை விரட்டி வர, கோழி குஞ்சும் கொக்கரித்து இங்கும் அங்கும் ஓடி வர, அழகி போட்டி நடப்பது போல் வாத்து கூட்டம் நடைபயில, பறவைகளை கண்ணடித்து ஆடுகள் 2 பார்த்திருக்க, ஆவும் கன்றுக்கு பால் கொடுக்க, காளையும் அசை போட்டு அதை ரசிக்க, வெட்கப்பட்ட பசு கூட முகம் திரும்பி சிரித்திருக்க, கயிற்றுக்கட்டில் போட்டிருக்கு தாத்தா மடியில் தலை வைத்து, ஆச்சி மடியில் கால் நீட்டி கொஞ்சி பேசும் என் அழகை கொள்ளை கொள்ள பார்ப்பார்கள், சொர்க்கம் என்பது எதுவென்றால் சொல்லிடுவேன் இந்நிகழ்வை. இது வந்து அப்படியே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹோம். அது எப்படி இருக்கும் அங்கே இருக்க அப்போ அவங்களுக்குன்னே ஒரு அந்த ஆடு மாடு அதை பராமரிக்கிறது, அதே மாதிரி கயிற்றுக்கட்டில் தாத்தாவோ பாட்டியோ படுத்துருக்கிறது. இது படிக்கும்போது ஈவன் மை மாம் அவங்களுக்கு நான் இந்த கவிதையெல்லாம் படித்து பார்க்கும்போது she feels so nostalgic about her childhood. இதுதான் எல்லாருமே படித்து பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். ஐம் ஸோ ஹாப்பி இது இந்த ஒரு கவிதை தொகுப்பு படித்ததில் நான் ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் வெரி ஃபியூ போட்ரி மட்டும் தான் நம்மள ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோல் இமோஷனல் பேக்கேஜாக இருக்கிறதுனால ஐ ரியலி லவ் இட் so much. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இதை வந்து படிக்கணும். there are so varieties of titles இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எது படிக்கும் போது you'll never feel bored actually. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த போட்ரியை கண்டிப்பாக படிக்கணும். யூ ஷுட் நெவர் மிஸ் இட். அதுவும் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு அமேசிங்கான ஒரு போட்ரி ஆந்தாலஜி இது. ஸோ இந்த போட்ரி பற்றின வேரியஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய புக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வர வேண்டிய வெப்சைட் www.pakidamtales.com and then அமேசானில் யுகிட்டோ பப்ளிஷிங் பேஜ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த சில்வண்டு அப்படிங்கிற புக்கை வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கியும் படிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஹார்ட் கவராகவும் வாங்கி படிக்கலாம். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் புக். நெவர் ஃபர்கெட் டு ரீட் இட். அண்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வியூஸை ஷேர் பண்ணுங்கள். And thank you so much everyone for your patient listening.